ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் யாவியாவை காட்டுறாங்க. அவள் வந்து ஆக்சுவலி ஒரு மேரிட் உமன். அவள் நம்ம ஹீரோ யூஷனை தான் மேரேஜ் பண்ணியிருக்கா. ஆனால் இப்போ அவள் பாரிஸில் அவளுக்கு பிடிச்ச ஐடலை பார்க்க வந்திருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து நிறைய ஸ்டோரிஸ், அதுக்கப்புறம் நிறைய சீரீஸ் ட்ராமாஸ்லாம் பார்த்துட்டு இருப்பா. அதில் அவளுக்கு பிடிச்ச ஆக்டர் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு உடனே கிளம்பிடுவா போல். ஸோ இங்கே பார்த்தா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவளை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பிகாஸ் நம்ம ஹீரோ வந்துட்டு பெரிய பிஸ்னஸ் மேன் போல். ஸோ அவங்க எல்லாரும் இவளை பற்றி தப்பாக ரூமர்ஸ் போட்டுடுறாங்க. என்ன அப்படின்னா, ஹஸ்பண்டை விட்டுட்டு இங்கே பாரிஸ்க்கு வந்துட்டு வேற ஒரு பர்சன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு குடும்ப பொண்ணே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்போ அசிஸ்டன்ட் வந்துட்டு, பாஸ் உங்கள் ஒய்ஃபை பற்றி ரொம்ப தப்பாக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, அவள் தப்பான பொண்ணு ஒன்றும் கிடையாது, அதை நான் நம்ப போகிறது கிடையாது, அது எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவிலேருந்து கிளியர் பண்ண சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போகிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஷாக் ஆகிட்டு, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு இங்கே வந்திருக்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ, நான் உன்னை மீட் பண்ணலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்துட்டு, நமக்குள்ளே பிஸ்னஸ் மேரேஜ் தான் நடந்துச்சு, நான் ஒன்று உண்மைக்கே லவ் பண்ணல, நீயோ என்னை லவ் பண்ணல, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போக போகிறா. அவள் ரொம்பவே ட்ரிங்க் ஆகியிருக்கனால நம்ம ஹீரோ அவளை கேரி பண்ணிட்டு போயிடுறான். அவள் நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவங்க டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து எந்திரிச்சிட்டு, ஐயோ நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஷர்ட்டை போட்டுட்டு போகிறான். நம்ம ஹீரோ கிட்ட, நீ என் ட்ரெஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு, அது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா அப்படின்னு ஹீரோ வந்துட்டு, எதுக்கு நீ வெட்டிங் ரிங்கை போடாமல் இருக்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஆமாம் அது ஒன்று தான் குறைச்சல, என்னோட வாழ்க்கையே எங்கேயோ போயிட்டு இருக்கு, எப்பயாச்சும் நீ எனக்கு கேர் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு அவள் டென்ஷன் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருக்கா போல், எல்லாம் அவள் பேர். ஸோ அவள் வந்துட்டு, நீ என் பர்த்டே பார்ட்டிக்கு வருவேல அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோ காலை கட் பண்ணிடுறான். ஹீரோயின் வந்து, பாத்தியா உன் சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட் மட்டும் கால் பண்ணிட்டா, ஸோ நீ வந்து அவகிட்டே பேசு, எனக்கு ஒன்றும் இதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம கண்ட்ரிக்கே போகிறேன் அப்படின்னு கிளம்பிடுறா. நம்ம ஹீரோக்கு இவளை எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியல. ஸோ நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, பாஸ் உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு ரூபி நெக்லஸை வாங்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை நீங்கள் வாங்கிடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவுமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அவள் வந்து கண்ட்ரிக்கு வந்துட்டா. அவளோட ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கே பார்லரில் தான் இருக்காங்க. அப்போது ஃப்ரெண்டை நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்கிறான், உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதோ ரூபி நெக்லஸ் வாங்கினதான் நிறைய பேர் பேசிக்கிறாங்க, அது ஒரு வேளை உனக்கு தான் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக இருக்குமோ அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, எனக்காலாம் இருக்காது, அவன் ஏன் எனக்கு தரப்போகிறான், அவன் சும்மா பேருக்குன்னு தான் ஹஸ்பண்டுன்னு என் கூட இருக்கான், வேறு எதுக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவள் ஃப்ரெண்டு யோசித்துட்டு, இன்னும் 2 டேஸில் எல்லாரோட பர்த்டே வருது, ஒருவேளை அந்த ரூபி நெக்லஸ் அவளுக்காக இருக்குமோன்னு சொல்கிற உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் யோசித்துட்டே வந்துட்டு இருக்கா. பார்த்தா அவளோட ரூமில் நம்ம ஹீரோ இருக்கான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு, நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, என் ஒய்ஃபோட ரூம், நானும் இங்கே தானே இருக்கணும் அப்போ அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயினுக்கு அந்த ரூபி நெக்லஸ் வந்து இன்னுமே அவள் தலையில் ஓடிட்டே இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ டையை பிடிச்சிட்டு, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீ ரூபி நெக்லஸ் வாங்கணும்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்களே, ஒருவேளை நீ அந்த எல்லாக்காக தான் வாங்கியிருப்பியோ அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ, நான் உனக்கு தான் அதை வாங்கியிருக்கேன், நான் யாருக்காகவும் வாங்கலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு நம்புற மாதிரி இல்லை. அவன் பாத் எடுக்கிறதுக்காக போயிடறான். அவன் போனதுக்கப்புறம் அவனோட கோட்டில் எதுவும் இருக்கோ அப்படின்னு அவன் செக் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ என்ன பண்ணுறேன்னு கேட்குறான். அப்போ ஹீரோயின் வந்து, நீ என் ட்ரெஸ்ஸை வந்து அன்னைக்கு ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டல, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த கார்டு வந்து கிடச்சிருது, அதாவது அவளோட இன்விடேஷன் கார்டு. ஸோ அவள் வந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகணுன்னு முடிவு பண்ணிடுறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வந்து அந்த எல்லாவோட பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பிடுறா. இங்கே அந்த எல்லா வந்துட்டு, கண்டிப்பாக எனக்கு யூஷன் நல்ல கிஃப்ட்டை வாங்கிட்டு வருவா அப்படின்னு பேசும்போது அங்கே ஜெனின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் நம்ம ஹீரோவோட கசன் போல். அவள் வந்துட்டு, எல்லாம் உனக்காக என்னோட கசன் பிரதர் வந்துட்டு ஒரு ரூபி நெக்லஸ் வாங்கியிருக்கான், அதோட ஒர்த்தே 10 மில்லியனா, ஸோ கண்டிப்பாக அது உனக்கு பிடிக்கும், அவன் உனக்காக தான் வாங்கியிருக்கான், அப்புறம் எதுக்கு அதை வாங்கி அதை யாருக்கு கூட கொடுத்துருக்கவில்லால, உனக்கு தான் அவன் கொடுக்குறோன்னு நினைக்கிறான் அப்படின்னு அவள் ரொம்பவே ஏற்றி விட ஆரம்பிச்சிடறா. அப்புறம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. மிஸ்டர் யூஷன் வந்துட்டாரு, அவரோட கார் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ வருவான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்கா. ஸோ எல்லாருக்குமே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த ஜெனி வந்துட்டு, நீ எதுக்கு தேவையில்லாமல் என்னோட கசனோட காரில் வரேன்னு சொல்லும் போது வந்துட்டு, மறந்துட்டியா, என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் உன் கசன் பிரதரோட ஒய்ஃப், அப்போ நான் அவன் காரில் தானே வரணும், நான் அவன் காரில் வரக்கூடாதுன்னா நீ தான் அவன்கிட்ட சொல்லணும், பிகாஸ் அவன் வந்து அந்த காரில் தான் வரணும்னு சொல்லி எனக்கு ஆர்டர் போட்டிருக்கான்னு சொன்ன உடனே அந்த ஜெனிக்கும் எல்லாருக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில்
சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்குறதுக்காக போயிருக்கான். நம்ம ஹீரோ ஆக்சுவலி வந்துட்டு ஒரு டிஸார்டரில் தான் இருக்கான். அவனுக்கு ட்ரூவாக யார் அவனை லவ் பண்ணுறா, அதுக்கப்புறம் அவனோட ட்ரூ லவ் யாருன்னு கண்டுபிடிக்கவே தெரியாது போல். ஸோ யார் நடிக்கிறா, யார் உண்மைக்கே பாசமாக இருக்கான்னு நம்ம ஹீரோக்கு கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க. அவங்க ஸ்டெப் மதர் தான் பார்த்துக்கிட்டாங்க போல். ஆனால் அவங்க எப்போவுமே ஹீரோவை ரொம்பவே பாசம் காட்டுற மாதிரி காட்டி மோசம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அவனுக்கு இந்த மாதிரி சைல்ட்ஹுட் ட்ராமா வந்துருச்சு போல். ஸோ அவன் வந்து அதுக்கு தான் எப்படியாச்சும் வெளியில் வரணும் அப்படின்னு இந்த மாதிரி சைக்கியாட்ரிஸ்ட்டை மீட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் வந்து அந்த ரூபி நெக்லஸை பற்றி சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, இப்போது என்னோடய ஒய்ஃப் வந்து அந்த எல்லாவோட பர்த்டேக்கு தான் போயிருக்கா. ஸோ நான் அதை போட்டு கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். நாங்கள் சென்ட் பண்ணிடுறேன், அவள் வாங்கி அதை போட்டுப்பா, நான் ஆல்ரெடி அவகிட்ட சொல்லிட்டேன்னு சொன்ன உடனே அங்கே அவனுமே அதை சென்ட் பண்ணிடுறான். ஸோ டிரைவர் வந்து இங்கே கொடுக்கும் போது அதை எல்லா கையில் கொடுத்துட்றாங்க, இது உங்களுக்காக அப்படின்னு. ஸோ எல்லாம் வந்துட்டு எல்லாருமே கவனிங்க, இந்த ரூபி நெக்லஸ் வந்து எனக்கானது தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ தான் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. கூட நம்ம ஹீரோயினுக்கும் அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஜெனி வந்துட்டு, பாத்தியா உனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்னோட கசனுக்கு பிடிச்சது எல்லாம் தான், நீ கிடையாது அப்படின்னு பேசுகிறா. நம்ம ஹீரோயினுக்கு இரிட்டேட்டிங்காக ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிவிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரி பண்ணியிருப்ப, நீ வேறு ஏதாச்சும் பொண்ணுக்கு கொடுத்துருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், போய் இவளுக்கு கொடுத்துருக்க, கண்டிப்பாக நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறா. அங்கே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிட்டு ஏதோ தப்பாக நடந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அந்த எல்லாம் வந்துட்டு வேணும்னே இந்த காஃபி உனக்காக தான் அப்படின்னு கொடுக்குறா. ஸோ பார்த்தா இந்த கப் அண்ட் சாசரும் என்னோட கசின் பிரதர் வாங்கி கொடுத்தது தானே அப்படின்னு அந்த ஜெனி சொல்கிறா. அப்போ எல்லாம் வந்துட்டு, அது மட்டும் இல்லை, நான் கையில் போட்டிருக்க ப்ரைஸ்லெட்டுமே உன்னோட கசின் பிரதர் வாங்கி கொடுத்ததான்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோதான் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. ஸோ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்தாரான். எல்லாருமே ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்த உடனே எதுவுமே யோசிக்காமல், எல்லாம் உனக்கான நெக்லஸ் அது கிடையாது, ரூபி நெக்லஸ் நான் என்னோட ஒய்ஃப்காக தான் வாங்கினேன், வேறு யாருக்காகவும் வாங்கலன்னு சொன்ன உடனே எல்லாம் வந்துட்டு, நீ என்ன சொல்கிற எனக்கு புரியலைன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, மேடம் உங்களோடது வந்து இந்த கிஃப்ட் தான், இந்த குட்டி கிஃப்ட், அது வந்து அவங்க ஒய்ஃபோடது, நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது அங்கே ஜெனி வந்துட்டு, கொடுத்துட்டால திரும்ப எப்படி உன்னால் வாங்க முடியும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, தெரியாமல் நடந்ததை அப்படியே வச்சுக்கிறதுக்கு இது ஒன்றும் ஒரு பைசா கிடையாது, நான் என்னோட ஒய்ஃப்காக 5 மில்லியன் போட்டு வாங்கியிருக்கேன், அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, நான் லவ் பண்ணுறதே என்னோட ஒய்ஃபை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்னுமே கூல் டவுனே ஆகலை. ஸோ அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு அந்த குட்டி கிஃப்ட்டு எல்லா கையில் கொடுத்துட்டு அவனுமே போயிடுறான். ஸோ வெளியில் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இது மட்டும் இல்லை, அவளுக்கு நீ ஏகப்பட்டதை வாங்கி கொடுத்துருக்க, அப்புறம் என்ன நடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ, நான் என்ன வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் சொல்கிறா, அவளுக்காக தான் நீ ப்ரைஸ்லெட்டு அது இதுன்னு வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் அவளுக்கு இன்ன வரைக்குமே எதுவுமே வாங்கி தந்ததில்லை, அதெல்லாம் போய் தான் சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு அவள் மயக்கமாகிற மாதிரி ஆக்ஷன் போடுறா. ஸோ ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ சோஃபாவில் போட்டதுக்கப்புறமே அவன் எந்திரிக்கலைன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ நடித்தது போதும் அப்படின்னு சொன்ன உடனே அவள் எந்திரிச்சிடுறா. ஸோ நம்ம ஹீரோ அவளை பேக்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு, நான் வந்து எப்போவுமே உன்னை தான் லவ் பண்ணுறேன், நீ அதை புரிஞ்சுக்கோ, நான் எல்லாவெல்லாம் லவ் பண்ணல, அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் பிஸ்னஸ் ட்ரிப் போக வேண்டியது ஒன்றால் தான் அதை கட்டாச்சு, அதுக்கப்புறம் நீ அடிக்கவும் செஞ்சுருக்க, ஸோ அதனால் கண்டிப்பாக நீ வந்து எனக்கு ஒரு காம்பன்சேஷன் தரணும்னு சொல்லும்போது ஹீரோயின் எவ்வளோன்னு கேட்குறா. அப்போது ஹீரோ, அதெல்லாம் வேண்டாம், நீ அதுக்கு பதிலாக வேறு ஒன்று தான் பண்ணணும், எப்போவுமே உன் கையில் இருந்து உன்னோட வெட்டிங் ரிங்கை கழட்டக்கூடாது, அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எப்போல்லாம் க்ளோஸ் ஆகுறேனோ அப்போல்லாம் நீ என்னை தடுக்கக்கூடாது அப்படின்னு அவளுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கும் போது அவளுக்கு பிடிச்ச ஐடல் வந்துட்டு அவங்க கண்ட்ரிக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஸோ அவள் வந்து அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணிவிட்டு அந்த ஐடலுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்க சொல்லிடுறா. ஸோ அதையுமே நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கா, அவன் ஸ்பீக்கரில் போட்டிருப்பான் போல். ஸோ ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹீரோயின் நல்லாவே ரெடி ஆகிட்டு அங்கே போயிடுறா. அந்த ஐடல் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவன்கிட்ட ஆட்டோகிராஃபும் வாங்குறா. அதை வந்து இந்த எல்லாம் பார்த்துறா. அதை வீடியோ எடுத்து நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ண உடனே அது நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஜெலசினஸை இருக்கு. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஏன்னா அவளுக்கு பிடிச்ச ஆள்கிட்ட அவள் வந்து ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டா அப்படின்னா அப்போ எல்லாம் வந்துட்டு, யூஷனுக்கு தகுந்த ஆள் நீயே கிடையாது, அவன் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான், பட் நீ இப்போது வேற ஒரு ஆள் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, நானாக இருந்திருந்தேன்னா அவனை எவ்வளோ நல்லா கேர் பண்ணிப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஏன் நீ கவலைப்பட்டுட்டு இருக்க, உனக்கு அந்த வேலை தானே வேணும், எங்கள் வீட்டில் இருக்க மெய்டை யூஷனை எவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பாங்க தெரியுமா, நான் நல்ல சம்பளம் தரேன், நீ வேணா மெய்டாக இருக்கியான்னு கேட்ட உடனே எல்லாம் வந்துட்டு, நீ வந்து என்னை இவ்வளோ இன்சல்ட்லாம் பண்ணக்கூடாது,
அது உனக்கு ரொம்ப ஓவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கு இது போதும், ஏன்னா நீ எவ்வளோ போய் சொன்ன, இந்த அதை வாங்கி கொடுத்தான் எனக்கு யூஷன், இதை வாங்கி கொடுத்தான்னு அவன் எதுவுமே வாங்கி தரல, அதை என்கிட்ட யூஷனே சொன்னான்னு சொன்ன உடனே அவளால் எதுவுமே பேச முடியல. ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு தான் போகிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஜுவல்லரி டிசைனர் போல். அந்த எல்லாமே ஒரு கம்பெனியோட மேனேஜர் வந்து எல்லா கிட்ட உன்னோட ஜுவல்லரி டிசைன் எல்லாமே நல்லா இருக்குது, ஸோ நீயே எங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் போகும்போது ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறா, இவளை விட என் ஃப்ரெண்டு நல்லாவே பண்ணுவா அப்படின்னு அவளோட ஆர்ட்டெல்லாம் காமிச்ச உடனே மேனேஜருக்கு நம்ம ஹீரோயினோட டேலண்ட் பிடிச்சி போயிடுது. ஸோ அவர் வந்துட்டு நான் வந்து எதனாலும் 2 பேரையும் கொண்டு போய் எங்கள் சிஇஓட்டே கேட்குறேன், அவருக்கு எது பிடிக்குதோ அதவே நான் சூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே இந்த எல்லாருக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஆக்சுவலி அங்கே வந்து ஒரு பார்ட்டி போல், ஸோ எல்லோரும் மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே 2 பசங்க நின்றுட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து இந்த பொண்ணு அழகாக இருக்கா, ஸோ அவகிட்ட போய் டான்ஸ் பண்ணலாமான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவனுக்கு இதை பார்த்தோன்னே ஜெலஸ் ஆகுது. ஸோ அவன் அந்த பசங்க கிட்ட நீங்களாம் வந்து தேவையில்லாமல் என் ஒய்ஃபை அப்ரோச் பண்ணாதீங்க, அவள் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சி வா நீ ஏன் கூட டான்ஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் காலை மிதிச்ச உடனே இதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு அவன் அங்கே ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இதை எல்லாம் பார்த்துட்டு அவள் வேறு ஏதோ மேல் மாடல் கூட ரூமுக்கு போகிறா அப்படின்னு அதை ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்ருக்கா. அங்கே பார்த்தா இது வந்து அவள் சோஷியல் மீடியாலையும் அப்லோட் பண்ணிடுறா போல். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹோட்டல் ரூமில் இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை கால் பண்ணிட்டு நீ எங்கே இருக்க, உன்னை பற்றி எவ்வளோ மோசமான ரூமர்ஸ்லாம் போயிட்டுருக்கு தெரியுமா, நீ யார் கூட ஹோட்டல் ரூமுக்கு போனேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு எவ்வளோ ரூமர்ஸ் போதோ அதை விட இப்போ நான் அந்த ஹோட்டல் ரூமில் மாட்டிக்கிட்டேன், அதுவும் இந்த சைக்கோ கூட என் ஹஸ்பண்ட் இருக்கானே யூஷன், அவன் காலை தெரியாமல் மிதிச்சேனா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து உள்ளவே பூட்டி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோ வந்தாரா. அப்போ ஹீரோயின் வந்து ஐயோ சாரிப்பா என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் தான் நான் சைக்கோன்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு அவனை சமாதானப்படுத்துறதுக்கு கிஸ்லாம் பண்ணுறா. அப்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் எனக்கு பத்தாது அப்படின்னு அவன் கிஸ் பண்ண போகிறான். ஸோ இந்த பக்கம் பார்த்து அந்த ஜெனி வந்துட்டு அவங்க தாத்தா கிட்ட போட்டு தரணும் அப்படின்னு அவள் வந்து டோரை நாக் பண்ணுறா. நீங்களே பாருங்க அவள் ரொம்ப கெட்டவ, அந்த யாவையாவை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க தாத்தா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா, அவங்கள சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க விட மாட்டேற போலையே, நீ வா உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாகிறது, எப்படியோ இவங்களோட வலையிலேருந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ஜுவல்லரி டிசைன் பண்ணிட்டு இருக்கும் போது அவளுக்கு திடீர்னு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவளை தூக்கிட்டு போயிட்டு அவளை நல்லாவே கேர் பண்ணிக்கிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு என்ன நீ ஒர்க்னா உயிரை கொடுப்பா, இன்னைக்கு என்ன நீ போகலையா, நீ என் கூட இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னைக்கு நான் போகல, பிகாஸ் என் ஒய்ஃப்க்கு தான் உடம்பு சரியில்லையே, நான் எப்படி போவேன் அப்படின்னு கேட்டுட்டு கூடவே இருக்கான். அதுக்கப்புறம் அர்ஜென்ட்டாக ஏதோ மீட்டிங் அப்படின்னு கால் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நீ போ அப்படின்னு சொல்லிடுறான். அவனுமே போகிறான். ஹீரோயின் வந்து அந்த ஜுவல்லரிக்கான டிசைன் தான் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு பாரில் தான் இருக்கான். அங்கே ஏதோ மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாவும் வருவா அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது. ஸோ நம்ம ஹீரோக்கு அவன் மெசேஜ் அனுப்புறா, இன்னும் 1/2 hour நீ வீட்டில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு. ஸோ இவன் அங்கேருந்து கிளம்ப போகிறான். அங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு எல்லாருமே இருக்காங்க. அந்த எல்லாம் வந்துட்டு நான் இப்போ தான் வந்திருக்கேன், அதுக்குள்ளே நீ கிளம்புறியா யூஷன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நான் போகல அப்படின்னா என் ஒய்ஃப் கண்டிப்பாக கோச்சிப்பா, ஸோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ இந்த எல்லாருக்கும் ரொம்ப அசிங்கமாக போயிடுது. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. எங்கள் ஹீரோயின் உட்காந்துட்டு 1/2 hour ஆக போகுது, இன்னும் அவனை காணும் பார்த்தியா, அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கும் போதே அங்கே நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ வரமாட்டியோ நினச்சேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோனையும் சொல்லி நான் வராமல் இருப்பேனா, உனக்கு ஜெலசினஸ் வந்து பீக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ இவ்வளோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். திரும்பவுமே அவன் நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண போகும்போது அவன் நான் ஷவர் எடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு அவளோட ஃப்ரெண்டு வந்திருக்கா. அவள் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறா, நேற்று நைட் எப்படி தெரியுமா, அந்த எல்லாம் மூஞ்சே சுருங்கி போச்சு, எல்லாம் வந்த உடனே உன் ஹஸ்பண்ட் நீ சொன்ன உடனே கிளம்பிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பா போல் இந்த ஜுவல்லரி டிசைனுக்கு. ஸோ அதில் அந்த எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோயின் தான் அதில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கா போல். அந்த எல்லாம் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும் போது அவளுக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் வின் பண்ணல, பட் உங்கள் டிசைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமும் பார்ட்டிசிபேட்
பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் யார் அப்படின்னு கேட்குறா. ஸோ யாவ்ன்ற நேமை கேட்ட உடனே அவளுக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ அவள் லைவ் ஸ்ட்ரீமில் வந்துட்டு ரொம்பவே சீன் போட ஆரம்பிச்சிடுறா. என்னோட டிசைன் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவளுக்கு நல்லாவே டிசைன் பண்ண தெரியாது, பட் இருந்தாலும் பார்ஷாலிட்டினால அவள் வின் பண்ணிட்டா அப்படின்னு. ஸோ அங்கே பார்த்தா எல்லாருமே நம்ம ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதை அவள் ஃப்ரெண்டுமே பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது அவளுக்கு ஒரு நல்ல பாடம் தான் புகட்டணும் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க. அந்த ஜெனி, அதுக்கப்புறம் அந்த எல்லாருமே இருக்காங்க. அந்த ஜெனி சொல்கிறா, விடு விடு, அவளுக்கு நல்ல பேர் கிடச்சி என்ன ஆக போகுது, அவளுக்கு உடனே ஒரு கெட்ட பேரும் கிடச்சிருச்சு, இப்போ நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே நம்ம ஹீரோயின் வந்தாரா. வந்த உடனே அவள் மேலே ஒயினை ஊற்றிட்டு, நீ என்ன தான் என்ன பண்ணாலும் நீ திரும்ப திரும்ப வின் பண்ண மாட்டேன், நான் தான் வின் பண்ணுவேன்னு சொன்ன உடனே அந்த எல்லாருக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீ வந்து எவ்வளோதான் என்னை பற்றி தப்பாக பேசு, பட் நான் வந்து டவுனே ஆக மாட்டேன்னு சொல்கிறா. அப்போ இந்த எல்லாம் நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் உன்னோட பற்றி தப்பாக பேசலேன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீ திரும்ப திரும்ப நான் புள்ளி பண்ணனா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போது அந்த எல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி ரொம்பவே ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அங்கே யூஷன் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவள் கீழே விழுந்துட்டு, நான் தெரியாமல் தானே பண்ணேன்னு சொன்னேன், இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன், அப்புறமா எதுக்கு நீ ஹார்ம் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு சீன் போடும்போது நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது. ஸோ ஹீரோ வரான், அவன் எதுவுமே யோசிக்கல, நம்ம ஹீரோயின் கையில் இருக்க ப்ரூஷீஸை பார்த்துட்டு இவன் நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சு போயிடுது. ஸோ அவன் நம்ம ஹீரோயினை தூக்கிட்ட அவன் எல்லாக்கிட்ட, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ணனா என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு, பாஸ் உங்ககிட்ட சொல்ல சொன்னார், இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே போயிடுறான். ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து, நீ என்னை நம்பி என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு கிஸ் கொடுக்குறா. அப்போது ஹீரோ இது என்னது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இது உனக்கான ரிவார்டு அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஹீரோ, உனக்கு கிஸ் பண்ணவே தெரியல, எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு எப்படி கிஸ் பண்ணணும் உனக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு இதை கேட்கும்போது சிரிப்பாக தான் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு ஒரு கிளாத்திங் ஷோரூமுக்கு தான் போகிறா. அசிஸ்டண்ட்க்கு கால் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவோட ஷர்ட் சைஸ் என்னன்னு கேட்கும்போது அசிஸ்டன்ட் வந்துட்டு, நான் பாஸ்கிட்டே கேட்குறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின், இல்லை நீ கேட்காத வை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஃப்ரெண்டு வந்திருப்பா போல், ஃப்ரெண்டு சொல்கிறா, என்ன நீயும் அவரை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அப்படிலாம் கிடையாது, நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கோம், இன்னும் ஃபுல்லாக எங்களுக்குள்ளே லவ் வந்துருச்சான்லாம் தெரியல, அதுவும் முக்கியமாக யூஷன் அவன் என்னை லவ் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன், அவன் என்னை பார்த்துக்கணுமே என்னை கேர் பண்ணிக்கணுமே தான் கேர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஃப்ரெண்டு கேட்குறா, அப்போ நீயும் அவனை லவ் பண்ணலையா அப்படின்னு. ஸோ ஹீரோயினுக்கு கரெக்டாக அவங்க லவ் பண்ணுறாங்களா இல்லை இவங்களுக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னே அவளுக்கு புரியலை. ஆனால் உண்மைக்கே அவங்க 2 பேரும் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தரை ஒருத்தர். நைட் போல் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் மூவி பார்த்துட்டே யோசிக்கிறா, அவங்க ஃப்ரெண்டு சொன்னதை ஒரு வேளை நான் அவனை உண்மைக்கே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேனா, ஆனால் எனக்கு ஓகே, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் யூஷன் என்னை உண்மைக்கே லவ் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவள் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே அசிஸ்டன்ட் கிட்ட எங்கே என் ஒய்ஃப்னு கேட்கும்போது அவங்க மூவி பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோமே உள்ளே வரான். பார்த்தா அவள் பயங்கரமாக ட்ரிங்க் ஆகியிருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு, எதுக்கு நீ ட்ரிங்க் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவள் மயங்கிடுறா. ஸோ ஹீரோயின் அங்கவே தூங்கிடுறாங்க. ஹீரோயின் அப்புறம் கான்ஷியஸ்க்கு வந்துட்டு, நீ வந்து நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கும் போது என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா, நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கனால உன்கிட்ட பேசினேன், அப்படி இல்லைனா நான் உன்கிட்ட பேசியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஜாப்மே கிடைச்சிருது, ஜுவல்லரி டிசைனராக. இந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த எல்லாவும் ஜெனியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜெனி சொல்கிறா, அவளுக்கு அந்த அவார்ட் கிடைக்கவே கூடாது அப்படின்னு. அப்போ எல்லாம் சொல்கிறா, நான் கன்ஃபார்மாக இருக்கேன், அந்த ப்ரைஸ் எனக்கு தான் கிடைக்கும், ஆனால் அவள் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கே வரல அப்படின்னா இன்னும் ஜாலியாக தானே இருக்கும், ஸோ அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினோட ஹேண்ட் பேக்கை ஒருத்தன் வந்து பறிச்சுட்டு போயிடுறான். ஸோ அவள் அங்கேயே கீழே விழுந்த ஸோ பிளட்டை பார்த்தோன்னே அவன் மயக்கமும் போட்டுறா. ஸோ கண் முழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அங்கே அவளோட சீனியர் வந்திருப்பான் போல், அவன் இப்போ ஒரு பெரிய ஆக்டராக இருக்கான், அவன் தான் ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கான் போல். ஸோ அவன் நீ உடம்பை நல்லா கேர் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். கூட அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க நீ எதுக்கும் அழாத சரியா, இது வந்து சும்மா சின்ன காயம் தான், இது உனக்கு சரியாக போயிடும்ட்டு இருக்காங்க, சும்மா கையில் அடிபட்டதுக்கு அவள் இவ்வளோ அழுதுட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனது அந்த சீனியர் தான் அப்படின்னு. ஸோ அவன் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஸோ அங்கே போன உடனே நம்ம ஹீரோ, நீ பார்த்தெல்லாம் போக மாட்டியா, வேறு எவனோ ஒருத்தன் வந்து உன்னை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அழுதுட்டு, எனக்கு இவ்வளோ அடிபட்டிருக்கான் ஆனால் நீ கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் என்னை திட்டுறிய அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அங்கே சாப்பாடு எடுக்க போகிறா. அவளுக்கு கையில் ஹர்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோ, நானே உனக்கு ஊட்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவளுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ டாக்டர் வந்துட்டு, இது ரொம்ப சின்ன அடி தான், நீங்கள் டிஸ்சார்ஜ்
வேணும்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. வீட்டில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட கையில் வந்துட்டு அந்த பேண்டேஜை ஹீரோ சேஞ்ச் பண்ணி வர்றான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே தேங்க்யூ என்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவளுக்கு கிஸ்மே கொடுக்குறான். நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க இன்றைக்கி தான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் போல். ஸோ அந்த எல்லாம் வந்துட்டு அவள் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வராலோ வரலையோ ஆனால் கண்டிப்பாக எனக்கு தான் அவார்ட் கிடைக்கும், என்னோடது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பேசுகிறா. ஸோ அங்கே மாடல் வந்துட்டு 2 டிசைனுமே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ 2 ஜுவல்லையுமே போட்டு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோடதை போட்ட உடனே எல்லாருமே இதுதான் எல்லாவோடதாக இருக்குமோ அப்படின்னு பேசிக்கிறாங்க. பிகாஸ் அது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது போல். ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஸோ அவள் தான் அதில் வின் பண்ணிடுறா. ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பிகாஸ் நிறைய பேர் அங்கே எல்லாவோட ஃபேன்ஸ் போல். ஸோ ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அந்த எல்லாம் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் நான் வீட்டில் காட்டுறாங்க நம்ம ஹீரோவோட ஸ்டடி ரூமில் அவன் சேரில் உட்காந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்டோரிஸ் காமிக்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, முதல் எந்திரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து நான் எந்திரிக்க போகிறது கிடையாதுன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறான். அப்புறம் அவன் உட்காந்துட்டு அவன் மேலே உட்கார வச்சுக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ இதை ரீட் பண்ண, நான் என் ஒர்க்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் மனசுக்குள்ள ஒய்ஃபை பக்கத்துலேயே வச்சுட்டு இவனுக்கு எப்படி தான் இவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ண முடியுதோ எனக்கு ஒன்றும் புரியல, இவனுக்கு கொஞ்சம் கூட என் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு வேணும்னே அவனை ஜெலஸ் ஆக்கணும்னு. இதில் ஆக்டரோட பேர் யூரி. அவன் வந்து அவனோட பாடியே ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அவனோட ஆப்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு பேசும்போது எடுத்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது. அவன் என் பாடியும் அப்படி தான் இருக்கும், நீ கொஞ்சம் டச் பண்ணி பாருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் செய்யாகிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு அங்கேருந்து ஓடிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோக்கு அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணிவிட்டு மேடம் கிட்டே வந்து பர்ஸ்லாம் ஒருத்தவன் திருடிட்டு போனான் இல்லையா, ஸோ அவனை கண்டுபிடிச்சிட்டோம், அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பண்ண சொன்னது யாருன்னு தெரிஞ்சக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரலான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இன்னும் 2 டேஸில் எனக்கு அது யாருன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் திரும்ப வர பாத் எடுத்துகிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ உட்காந்து அந்த காமிக்கை ரீட் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து இது என்னோட புக்ஸ், நீ எதுக்கு இதை ரீட் பண்ணிகிட்டு இருக்க, முதல் என்கிட்ட கூட அப்படின்னும் போது அவளை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். ஸோ பார்த்தா அவள் கையில் அடிபட்டுருக்குது, வலிக்குது போல் நம்ம ஹீரோவால். அப்போது ஹீரோ சாரி நான் கண்டிப்பாக இதுக்கு சாரி கேட்குறேன் அப்படின்னும் போது ஹீரோயின் வந்து உடனே கேளு அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ தான் நீ படித்த காமிக்கில் நான் ரீட் பண்ணேன், அவங்க எப்படி தெரியுமா சாரி கேட்டாங்க அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ ஹீரோயின் நீ என்ன பண்ணுற அப்படின்னும் போது இப்படி தான் பண்ணாங்க, அதனால தான் நானும் பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே ஷை ஆகிட்டு இருக்கா. ஸோ அப்போ நம்ம ஹீரோ கிராண்ட்பா வந்துட்டு வீட்டுக்கு வர சொன்னாருன்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் அங்கே போயிடுறாங்க. தாத்தா ரொம்ப கேர் பண்ணிக்கிறாரு ஹீரோயினை. அப்புறம் ஹீரோ கிட்ட இவளுக்கு எதுவுமே ஹர்ட் ஆகக்கூடாது, இவ இல்லை அப்படின்னா நீ ஒன்றுமே இல்லை, இவ தான் உன்னை நல்லாவே கேர் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது இந்த மாதிரி யார் பண்ணா அப்படின்னு. ஸோ தாத்தா கிட்ட சொன்ன உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டு முதல் அந்த ஜெனியை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. பார்த்தா இதுக்கு பின்னாடி அந்த ஜெனி தான் இருந்திருப்பா போல், அவள் தான் ஆக்சுவலி இதுக்கு ஆளே அரேஞ்ச் பண்ணி விட்டுருக்கா அந்த எல்லாம் சொல்கிறதுக்காக. ஸோ அங்கே வந்தோடனே தாத்தா அவளுக்கு சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாரு. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து அவள் ஃப்ரெண்டுக்கும் சொல்லிடுறா இதுக்கு பின்னாடி அந்த எல்லாமும் இந்த ஜெனியும் தான் இருந்தாங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, தாத்தா அவளை ரொம்பவே நல்லா கேர் பண்ணிக்கிறாரு அப்படின்னு. ஸோ இப்படி தான் அவளோட ஓன் கிராண்ட்பாவுமே இருந்திருப்பார் போல். ஸோ அவர் இப்போ இறந்துட்டாரு. ஸோ அவர் நினச்சி அவர் ரொம்பவே அழுதுட்டுருக்கா. நம்ம ஹீரோ போய் பார்க்கும்போது அவர் ரொம்ப அழும்போது அவனுக்கு எப்படி கன்சோல் பண்ணன்னு தெரியல. ஸோ அவளோட கையில் அவன் கர்ச்சீஃப் மட்டும் கொடுக்குறான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு நான் இவ்வளோ அழுதுட்டுருக்கேன், நான் கன்சோல் பண்ணாமல் கர்ச்சீஃப் கொடுக்குறான், இவனுக்கு எப்படி கேர் பண்ணணுன்னே தெரில அப்படின்னு அவள் கோவமாக அங்கேருந்து போயிடுறா. அவளோட ஃப்ரெண்டோட சேர்ந்து பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டை கால் பண்ணி ஹீரோ வர சொன்ன உடனே அவன் இங்கே வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு நான் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன், ஆனால் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவள் அடுக்கிக்கிட்டே போகிறா. அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு என்னடா இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ வீட்டுக்கு போனவுடனே நம்ம ஹீரோ கேட்குறான் நீ எவ்வளோ ட்ரிங்க் பண்ண அப்படின்னு. அப்போது ஹீரோயின் வந்து நான் ஃபுல்லாக 5 பாட்டில்ஸை குடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது. ஸோ வேமா வாஷ்ரூம்க்கு ஓடிட்டுருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க ஹீரோயின் எந்திரிச்ச உடனே அவளுக்கு ஞாபகம் வருது வாமிட் பண்ணது. ஸோ ஹீரோ வந்து ஃபேஸை மறைக்கிறா. அப்போது ஹீரோ வந்துட்டு நீ என்ன மறைச்சிட்ருக்க, எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி ரொம்ப பேடாலாம் பண்ணாத, நீ வந்து இதை ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இன்னுமே நமக்குள்ள கோல்டு வார் மாதிரி போயிட்டு தான் இருக்குது, நான் உன்னை மன்னிக்கலாம் இல்லை அப்படின்னும் போது அப்போது நம்ம ஹீரோயின் வந்து நீ ஒர்க்குக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை நான் போகல, இன்றைக்கி நான் உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு ஒரு மீட்டிங்னு கால் வந்த உடனே 2 டேஸ் மட்டும்தான், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் வேறு போக வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொன்ன உடனே ஹீரோயினுமே சரின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ அவளுக்காக ஒரு ப்ரெசென்ட்டை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ பார்த்தா அவன் ஒரு கீச்செயின் கொடுத்துருப்பான் போல், அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஸோ ஃபோட்டோ எடுத்து அவள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிவிட்டு ஒருத்தவங்களோட அப்பாலஜி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு
போட்டிருக்கா. ஸோ அதை பார்த்து அசிஸ்டன்ட் சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே பார்த்து அதை லைக்குமே போடுறான். அதுக்கப்புறம் இந்த சீனியர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணான் இல்லையா, ஸோ அவனை வந்து டின்னருக்கு கூப்பிடுறா. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து டின்னருக்கு வர முடியாதுன்னு சொன்னனால லஞ்சுக்கு தான் போகிறாங்க. அப்போ அவன் கேட்குறான், உன் ஹஸ்பண்ட் என் கூட வந்தனால ஜெலஸ் ஆக மாட்டானா அப்படின்னு. நம்ம ஹீரோயின் அவனுக்கு ஜெலஸே ஆக தெரியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போது அந்த சீனியர் வந்துட்டு அப்படிலாம் இல்லை, ஹஸ்பண்ட்னா கண்டிப்பாக ஜெலஸ் ஆவாங்களே அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் இவனுக்கு தான் அப்படிலாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நான் வந்து சீனியர் கூட எடுத்த ஃபோட்டோவை போட்டு இன்னைக்கு டே நல்லா இருந்துச்சு அப்படின்னு போஸ்ட் போடுறா. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. பட் அதை வெளியே காட்டக்கூடாது அப்படின்னு அவன் அதை லைக் போட்டுறான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு நான் நினச்சேன் இவன் இப்படி தான் பண்ணுவான்னு, இவனுக்கு ஏன் ஜெலஸ்லாம் வரப்போகுது, நான் யாரு கூட இருந்தால் இவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினும் ஒரு ஃப்ரெண்டு இருக்கும் போது ஹீரோ வந்து அவளுக்கு மெசேஜ் பண்ணுறான், இந்த மாதிரி அவன் பிஸ்னஸ் ட்ரிப்காக அப்ராட் போகிறான் அப்படின்னு. ஸோ ஹீரோயினுக்குமே ஏதோ ஒரு வேலை இருக்கும் போல், அங்கே போய் ஜுவல்லரி டிசைன் பண்ணணும்னு. ஸோ அவங்க நம்ம ஹீரோக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக போகிறான். அங்கே நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். ஸோ போய் டச் பண்ணும் போது இது வேற யாரோ அப்படின்னு பிடிச்சி தள்ளி விடுறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு நீ இப்படி தான் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுவியா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு நான் நார்மலாகவே இப்படி தான், வேறு ஏதோ பொண்ணு தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா ஹீரோக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு டை வச்சு கையெல்லாம் கட்டி போட்டுட்டு அவனுக்கு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்டு நீ இப்படியே தான் இன்றைக்கி தூங்க போகிற அப்படின்னு கூட சேர்ந்து அவளுமே தூங்கிடுறா. இங்கே நம்ம ஹீரோ வந்து இங்கே இருக்கிறது அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருது போல். ஸோ அவளுமே இங்கே வந்திருக்கா, வேறு யாரோ ஒரு விமன் கூட தான் இவன் இங்கே இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே வாஷ்ரூம்க்கு போகிறா. ஸோ ஹீரோக்கு வந்து ட்ரக் ஆகணும் அப்படின்னுட்டு ஒரு ஸ்ப்ரேவுமே பண்ணுறா. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கா. அவன் வெளில போ அப்படின்னு சொல்கிறான். ஏதோ சவுண்ட் வருது அப்படின்னு இவ வேகமாக போய் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த எல்லாவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் போய் அந்த எல்லாவை அடிச்சுட்டு நீ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அந்த எல்லா வந்துட்டு அவன் என்ன தான் லவ் பண்ணுறான்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு அவன் சொல்கிறான். அவள் எதுக்கு நீ அப்போ எனக்கு கேர் பண்ணிக்கிட்ட, எதுக்கு ஒன்றுன்னு எனக்கு நீ பார்த்து பண்ண அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னோட ஃப்ரெண்ட் இருந்தான் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஷாவ், அவனுக்கு தான் உன்னை பிடிக்கும். ஸோ அவன் இறந்து போயிட்டான். அவன் வந்து உன்னை ரொம்பவே லவ் பண்ணான், உனக்கு கன்ஃபர்ஸ் பண்ணணும்னு நினச்சான். பட் நீ அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு அவன் பண்ணல. அவன் இறந்து போகும்போது என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினான், இந்த மாதிரி நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு. அதுக்காண்டி தான் நான் பார்த்துக்கிட்டேனே தவிர்த்து எனக்கு உன் மேலே எந்த ஒரு கன்சர்னும் கிடையாதுன்னு சொன்ன உடனே அந்த எல்லா போய் வெளியில் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே நான் எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, இவனுக்கே என்ன பிடிக்கல, என்கிட்ட இல்லாதது அவகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு அவள் அழுதுட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் உட்காந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு நம்ம லவ் வந்து இன்னும் க்ரோ ஆக வைக்கணும், நீ இன்னும் லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறதுக்கு ட்ரை பண்ணுறா. பட் அவள் என்ன கேட்க வராது நம்ம ஹீரோவுக்கு புரியலை. ஸோ அப்செட் ஆகிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. அப்போ அசிஸ்டன்ட் வந்துட்டு பாஸ் நீங்கள் எவ்வளோ மரமண்டையாக இருக்காதீங்க, மேம் வந்துட்டு நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா, இந்த லவ் லைஃப் அப்படியே போகுமான்னு தான் கேட்குறாங்க, இது கூட உங்களுக்கு புரிய தெரிலன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ ரொம்பவே சைலண்ட்டாக ஆகிடுறான். ஹீரோயின் வீட்டில் இருக்கும் போது எல்லாம் கால் பண்ணிவிட்டு நீ என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவன் உன்னை லவ் பண்ண போகிறது கிடையாது, அவன் சும்மா நீ ஒய்ஃபுன்றனால தான் கேர் பண்ணிக்கிறான், அவன்கிட்ட லவ்லாம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவள் ரொம்ப அழுதுட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லு நீ லவ் பண்ணுறா இல்லையா அப்படின்னு கேட்குறா. அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, வாயில் வார்த்தையே வர மாட்டுது. ஸோ ஹீரோயின் வந்துட்டு எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சுல நீ லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. ஸோ ஹீரோ போய் அவளை கன்சோல் பண்ணிவிட்டு நான் வந்து எப்போவுமே இப்படி ஓப்பனாக பார்க்க மாட்டேன், எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, நான் உன்னை கேர் பண்ணுறதுல உனக்கு புரியலையா, நான் ஒன்று தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அவள் சொல்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டே இருக்குது. ஸோ இப்படியே அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆனாலுமே அவன்கிட்ட அவ்வளோவா பேசிக்கிறதும் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அவங்களோட இன்ட்ராக்ஷன். ஸோ ஹீரோக்கு வந்து கார் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் போய் பார்த்துக்கிறா. அவனை நீ கேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிக்கு தான் போயிருக்கா. அங்கே பார்த்தா யூஷனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா போல். அவள் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா, அவன் ஏன் இந்த மாதிரி இருக்கான் அவனோட ஸ்டெப் மதர்னால தான் அப்படின்னு. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவள் அழுதுகிட்டே நம்ம ஹீரோ கிட்ட வந்து ரொம்பவே சாரி என்னை மன்னிச்சிடு, நான் இந்த மாதிரி பண்ணதுக்கு, நான் இனிமேல் ஒன்று நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஸோ அவனுக்குமே இந்த ட்ராமாலாம் போயிடுது. அவன் ஒத்துக்கிறான், நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ இப்படியே இயர்ஸ் பாஸ் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பேபியுமே இருக்குது. ஸோ இப்படியே ஹாப்பியாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே ஹாப்பி என்டிங்காக இந்த மூவியுமே முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.